கேஸ் தட்டுப்பாடு அப்படின்ற ஒரு விஷயம் இன்னைக்கு பரவலாக பரவிட்டு எல்லாரையும் மிரட்சிக்கு ஆளாக்கி இருக்கு. கேஸ் வந்து நம்ம ஆன்லைனில் புக் பண்ணுவோம், ஆன்லைனில் புக் பண்ணால் வந்து உள்ளார அலோடே இல்லை, எரர் வருது. இந்த மாதிரி கஷ்டத்தில் ஃபேமிலியில் இருக்க எல்லாருமே நம்ம ரன் பண்ணிட்டு இருக்கோம். பார்த்தா பெட்ரோல் பங்க்கில் கூட்டமாக இருக்குது. நள்ளிரவுல எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அடுக்கடுக்காக கூட்டம். நிறைய ஹோட்டல்கள்லாம் மூடிட்டதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா தட்டுப்பாடு இல்லைன்னு தான் அப்படி சொல்லிட்டு இருக்கிறாங்க. சரி, ஓகே, இந்த விஷயங்கள் நாட்டு பிரச்சனைகள் வந்து அரசாங்கம் பார்த்துக்கும். நம்மளுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுச்சுன்னா எப்படி பார்த்துக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம கிட்ட இருக்கிற ஒரு பெரிய தப்பு என்னன்னா, எது நடந்தாலும் உடனே அது நம்மளை பாதிச்சிடுமோ, அது வந்து நம்மளை தாக்கிடுமோ, அதுக்குள்ள நம்ம இதை பண்ணணும் அதை பண்ணணும்னு சொல்லிட்டு பயப்படுறது தான். அந்த பயப்படுற ஒரு விஷயந்தான் இந்த மாதிரி வதந்திகள்லாம் பரவுறது. அது வதந்தியாக கூட இருக்கலாம், இல்லை அது உண்மையாக கூட இருக்கலாம். உண்மையாக கூட மாற வாய்ப்பு இருக்குது. எதுவாக இருந்தாலும் அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு நமக்கு நெஞ்சில் தைரியம் இருக்குதுன்னு நினச்சி போவாங்க. அதுதான் நல்லது. எதுக்கும் பயப்படாதீங்க. எதை பற்றி பேச போகிறோன்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு பார்க்கலாம், வந்துடுங்க. இன்னொரு அதிர்ச்சி என்னன்னா, வீட்டில் நேற்று நாங்கள் புக் பண்ணுறோம், சிலிண்டருக்கு புக் பண்ணுறோம், புக்கிங்கே போகலை. சுத்தமாக அந்த ஆன்லைன் ஆன் பண்ணாலே வந்து எரருன்னு தான் வருது. நிறைய வீடியோலாம் போட்டுட்ருக்குறாங்க. சிலிண்டர் புக் பண்ணுறதுக்கு நிறைய வழி இருக்குது, 5 வழி இருக்குது. இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள், இந்த நம்பருக்கு ஹாய் மெசேஜ் போடுங்க, உங்களுக்கு வந்து உடனே ஒரு மெசேஜ் வரும், நீங்கள் அது வழியாக வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்லாம் கூட வந்துச்சு. ஆனால் நான் அதையும் எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட கேட்டேன், என்னங்க இந்த மாதிரிலாம் நம்பர்லாம் கொடுத்து வீடியோ வருது, இதெல்லாம் போட்டால் நம்மளுக்கு புக் ஆகிடுமா, செக் பண்ணிங்களான்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எந்த நம்பர் போட்டாலுமே அந்த வாட்ஸ்அப் ஆன்லைன் எப்பயுமே வாட்ஸ்அப்லலாம் போய் பார்த்துருக்காங்க போல இருக்கு அவங்களுமே. அதுக்கு வந்து எதுவுமே ஆன் ஆகலன்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு எப்படின்னு சொல்லுங்கள். ஒருவேளை அந்த நம்பர்லாம் பார்த்துட்டு ஹெச்பி கேஸு, பாரத் கேஸு, இண்டியன் கேஸு, இப்படி எப்படி எதுக்கான கேஸாக இருந்தாலும் அதுக்கான நம்பர் வந்து ஷோ பண்ணியிருக்கிறாங்க. இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் ஹாய் போடுங்க, சேவ் பண்ணி உங்களுக்கு உடனே ஒரு குறுந்தகவல் வரும், நீங்கள் அது மூலிமா அப்ளை பண்ணிக்கலாம் அப்படி சொன்னாங்க. நமக்கு வந்து புக்கிங் போகும்போது ஆன் காமிக்கலையே சொல்லிட்டு நான் உங்கள் வீட்டுக்கார்ட்ட கேட்டேன், என்னங்க இது வழியாக பண்ணலாமா பாருங்க. எல்லாம் அதெல்லாம் நான் செக் பண்ணிட்டேன், போக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதை விட ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, சிலிண்டருக்கு இப்படி தட்டுப்பாடு வரும்னு நான் நினைக்கவே இல்லை. எப்பயுமே எங்ககிட்ட சிலிண்டர் இருக்கும்போது எங்களுக்கு 2 சிலிண்டர், மாமியார் வாங்கி வச்சது 2 சிலிண்டர் இருக்குது. எங்களுக்கு தேவைப்படுறதுக்கு முன்னாடி யாராச்சும் வந்து ஹெல்ப்புக்கு கேட்பாங்க, சுதா இன்னைக்கு கொடுமா, நான் நாளைக்கு தரேன், இன்றைக்கி புக் பண்ணியிருக்கிறேன், நாளைக்கு வந்துருமா அப்படி சொல்லிட்டு கேட்டு வாங்கிட்டு போவாங்க. நானும் என்கிட்ட இருந்தால் கொடுத்துருவேன், இல்லைனா இல்லைக்கா அப்படின்னு சொல்லிடுவேன். ஆனால் அன்றைக்கி திடீர்னு வந்து பக்கத்து ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இது மாதிரி கொடுமா, புக் பண்ணிட்டோமான்ட்டு சொன்னாங்க. காசுக்கு கொடுக்குறியா? நாங்கள் இல்லை, எங்களுக்கே வேணும். அதாவது அந்த எவ்வளோ புக் பண்ணுறோமோ அந்த காசு கொடுத்துட்டு வாங்கிட்டு போவாங்க. இல்லை எனக்கு சிலிண்டராகவே கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னேன். எப்போ வரும் உங்களுக்கு அப்படின்னா, தெரியல, புக் பண்ணிக்கிறேன் அப்படின்றாங்க. ஐயோ புக் பண்ணிக்கிறாங்க, சரி என்ன பண்ணுறது, சொல்லிட்டோமே அப்படி சொல்லிட்டு கொடுத்துருக்குறோம். ஒரு வேளை அவங்க புக் பண்ணாங்களா, இல்லை புக் பண்ணும்போது உள்ளார நாட்டால் போக மாட்டேங்குது, புக்கிங் பண்ண மாட்டேங்குதுன்னு தெரிஞ்சு ஒரு முன்னெச்சரிக்கையாக எங்ககிட்ட வாங்கிட்டு போயிட்டாங்களான்னு தெரியல. எதுவாக இருந்தாலும் இறைவனுக்கு தான் செயல். அவங்க எங்களுக்கு கொடுத்தா தான் அடுத்தது நாங்கள் எங்களுக்கு சிலிண்டர் பயன்படுத்த முடியும். நைட்டு 2 மணி இருக்கும். 2 மணிக்கு நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு, திருநள்ளாறு கோயிலுக்கு சனி பயிற்சி அன்றைக்கி போகவே இல்லை. சனி பயிற்சிக்கு போய் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரத்துக்கு நைட்டு 2 மணி ஆகிடுச்சு. வீட்டுக்கு வர 2 ஆகிடுச்சு. நாங்கள் இறங்குற ஸ்டாப்பில் வந்து இறங்கிறதுக்கு மணி 2 ஆகிடுச்சு. இறங்கின உடனே என்னடா இது இவ்வளோ கூட்டமாக இருக்குது, காரு பைக்கு பயங்கர கூட்டமாக இருக்குது, என்னால் நம்ப முடியல. நான் எங்கள் வீட்டுக்காரர் கேட்குறேன், என்ன மாமா இவ்வளோ கூட்டமாக இருக்குது, என்னாச்சு, என்னாச்சும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறோம். பார்த்தா என்ன இடம்னு பார்த்தா பெட்ரோல் பங்க்கில் அவ்வளோ கூட்டமாக இருக்குது. நாங்களுமே எங்கள் வண்டியில் பெட்ரோல் சரி போடலாமா, போட்டுட்டு போகலாம் சொல்லிட்டு இருந்தார். பார்த்தா பயங்கரமாக கூட்டம். எல்லாம் கேனு பாட்டிலு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போயிட்டுருக்காங்க. அவ்வளோ பயங்கரமாக பெட்ரோலுக்கு தட்டுப்பாடு வரப்போகுதுன்னு பேசிக்கிறாங்க. அந்த 2 மணிக்கு கூட்டமாடா இவ்வளோ கூட்டம் இருக்கும்னு யோசிக்கிற அளவுக்கு அவ்வளோ கூட்டமாக இருந்துதுங்க. ஏன்னா தெரியல, எல்லாமே காரணம் எங்கேயோ நடக்கிற ஒரு பிரச்சனை நம்மளை எவ்வளோ பாதிக்குதுன்னு நினச்சா ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்குதுங்க. பெட்ரோல் தட்டுப்பாடு ஆகுமா ஆகாதான்றது தெரியல. ஆனால் ரொம்ப பயமாக இருந்தது. சீக்கிரமாக நம்மளும் வாங்கி வச்சுக்கணும் அப்படின்னு தோணுச்சு. ஆனால் பெட்ரோலெல்லாம் வாங்கி வைக்கிறது வந்து சேஃப் கிடையாது. நம்ம வந்து வண்டிக்கு மட்டும்தான் போட்டுக்கணும் அப்படின்ட்டு சொன்னார் எங்கள் வீட்டுக்காரர். அப்படியே கொஞ்சம் ரொம்ப நேரம் நின்று அப்புறம் கொஞ்சம் பெட்ரோல் போட்டுட்டு வந்தவங்க. ரொம்ப அதிர்ச்சி ஆகிடுது. ஆமாம், ஒரே வழி தான் நம்ம வந்து இந்த பிரச்சனைலாம் இருந்து கொஞ்சம் வெளியே வரணும் அப்படின்னு சொன்னால், இதை வந்து நம்ம கொஞ்சம் கட்டுக்குள்ளே வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரே வழி தான் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று நான் ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். ஒரு சின்ன இஷ்யூஸ் போனேன். போயிட்டு வரும்போது எங்கள் வீட்டுக்காரர் வந்து ஒரு கடைக்கு கூப்பிட்டு போனார். பார்த்தா அது ஒரு ஷாப்பிங் ஃபர்னிச்சர். என்ன திடீர்னு கடைக்கெலாம் கூப்பிட்டு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா போய் இண்டக்ஷன் ஸ்டவ் பார்க்குறாரு. ஏன்னா அந்த அளவுக்கு நமக்கு ஒரு வேளை கேஸ் வராத சூழல் வந்துடுச்சுன்னா முன்னெச்சரிக்கையாக என்ன செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு கரண்ட் அடுப்பு வாங்குறதுக்கு கூட்டிகிட்டு போனார். சரி, ஏதோ ஒரு விஷயம் நல்லது நடந்தால் சரி நான் சொல்லிட்டு, ஏற்கனவே என்கிட்ட இருந்தது, ஆனால் அது ரிப்பேர் ஆகிடுச்சு. ஆன் மட்டும்தான் ஆகுது, மைனஸு ப்ளஸ் ஒர்க் ஆகலை. ஸோ அதனால நான் டீ போடாமல் இருந்தேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது கரண்ட் அடுப்பில் டீ போடுறது, தண்ணி சுட வைக்கிறது, குழம்பு சுட வைக்கிறது, ஏதாச்சும் தாளிக்கிறது, இந்த மாதிரி சின்ன சின்ன இதெல்லாம் அதில் பண்ணும்போது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்தது.
இப்போ வந்து எல்லாமே கேஸில் தான் பண்ணுறேன். இப்போ ஆனால் கேஸ் ஒரு வேளை தட்டுப்பாடு ஆச்சுன்னா என்ன செய்யறது மக்களே அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, நிஜமாக நம்மக்கிட்ட ஒரு கரண்ட் அடுப்பு இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை தான். கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் கரண்ட் அடுப்பு இப்போலாம் இருக்குது. இல்லாதவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தா, எங்கள் வீட்டுக்காரர் சரின்னு சொல்லிட்டு வாங்கி கொடுக்கறதுக்காக போனார். 2500 சில்லற பிரீத்தி கம்பெனி தான் வாங்கிட்டு வந்திருக்கோம். பார்ப்போம், தட்டுப்பாடுன்னு ஒன்று ஆச்சுன்னா அந்த கரண்ட் அடுப்பில் வைக்க வேண்டிய ஒரு ஸ்டீல் பாத்திரமும் ஸ்டீல் தோசைக்கல்லும் வாங்கிட்டு வந்திருக்கிறோம். இதை தான் நம்மளால் பண்ண முடியும், வேறு வழி இல்லை. இதுக்கே பாருங்கள், நாங்கள் பில் போட்டுட்ட பிறகு நிறைய கரண்ட் அடுப்புலாம் வந்து அடிக்கடிக்கு வைக்கிறாங்க. ஏன்னா இத்தனை பேராக வந்து ஆர்டர் பண்ணிட்டாங்க, நம்ம தானே ஆர்டர் பண்ணோம் அப்படின்னு நினச்சி பார்த்தா ஆல்மோஸ்ட் 10 பேர்கிட்ட வாங்கிட்டாங்க. நாங்கள் இருக்கும்போது 10 பேர்கிட்ட வாங்கியிருக்காங்க. அதையும் தாண்டி ஒரு 50 100 அங்கே அடுக்கிட்டு இருந்தாங்க. என்ன மாமா இவ்வளோ பேராக வாங்க போகிறாங்க, இவ்வளோவா வந்து இப்படி ஆயிடுச்சு? நான் ஹஸ்பண்ட் கிட்ட கேட்குறேன். அவங்க சொல்கிறாங்க இதெல்லாம் ஸ்டாக் எடுக்கிறாங்க, இப்போ வந்து சிலிண்டருக்கு தட்டுப்பாடு ஆயிடுச்சு இல்லை, இதுக்கெல்லாம் வந்து வேறு பில்லு போட ஆரம்பிச்சிருவாங்க, ரேட் ஏற்றினாலும் ஏற்றுவாங்க அப்படின்னு சொல்லி. இது வேறையாடா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஏற்கனவே அடி வாங்கிட்டு இருக்கிறோம், இதில் வேறு நீங்கள் இன்னும் விலை ஏற்றி எங்களை அடி வாங்க வைக்கிறீங்களாடா அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டு, சரி ஏதோ இன்னைக்கு நம்ம முன்னாடி வந்தோமா ஒரு 100 ரூபாய் 200 கம்மியாக வாங்க முடிஞ்சுதா அப்படின்னு நினச்சிக்கிட்டு சாட்டிஸ்ஃபைடாக வாங்கிட்டு வந்துட்டாங்க. இதுதான் காரணம். இப்போதைக்கு நம்ம இதுலேருந்து வெளியே வர்றதுக்கு கரண்ட் அடுப்பு கொஞ்சம் இருந்தால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்கள், உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்க. பயப்பட தேவையில்ல, கண்டிப்பாக வந்து ஸ்டாக் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க எண்ணெய் நிறுவனங்கள் எல்லாமே. வந்து நீங்கள் பயப்பட தேவையில்ல, ஸ்டாக் இருக்குது. நாளில் ஒரு 4 பங்கு ஏதோ இருக்குது அப்படி சொன்னாங்க. இருக்குது, கவலைப்பட வேணாம் அப்படின்றதா நமக்கு வந்து பேனிக் ஆக வேணாம் தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதனால் பயப்பட வேணாம் தான் நினைக்கிறேன். இருந்தாலும் நாட்டில் ஒரு விஷயம் நடக்கும்போது நம்ம வந்து பயப்படுறோம், அதுக்கு பின்விளைவு எதிர்விளைவு என்ன வரும்னு யோசிக்கிறோம். அதனால தான் நம்ம பயப்படுறோம். இருந்தாலும் பேனிக் ஆக வேணாம் தான் நினைக்கிறேன். நானும் பேனிக் ஆகாமல் தான் இருக்கணும். எது நடந்தாலும் நம்ம அதை ஃபேஸ் பண்ணி தானே ஆகணும். என்னங்க செய்கிறது, பார்த்துக்கலான்னு இருக்கணும், பயப்படக்கூடாது. சொன்ன மாதிரி நமக்கு கிடைக்காது சிலிண்டர் கிடைக்காதுன்னு பயப்படக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. எண்ணெய் நிறுவனங்களே வந்து நமக்கு பயப்பட வேணாம், எல்லாம் இருக்குது, ஸ்டாக் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அதே போல் மத்திய அரசு கூட வந்து ஒரு ரூல்ஸ் எல்லாம் விதிச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. 25 நாளைக்கு ஒரு முறை வந்து நீங்கள் பதிவு பண்ண முடியும், உடனே பதிவு பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சில ரூல்ஸ் எல்லாம் இருக்குது. அந்த தட்டுப்பாடு குறைகளை நீக்கிறதுக்காக தான் இந்த ரூல்ஸ் எல்லாம் வருது. எது எப்படியோங்க, நம்ம வந்து பாருங்களேன், காலையிலே நான் வந்து அப்படியே சாதாரணமாக வந்துட்டேன் உங்ககிட்ட பேசணும். சில பேர் என்ன மாதிரி பயந்துட்டு இருப்பாங்க. நான் என்னோட பயத்தை ஃபுல்லாக என்னோட ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டப்ப என்னாச்சு, இதுக்கு என்ன தீர்வு, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நானும் அந்த மாதிரி தான் ஒரு ஃபியர் ஆகி கேட்டுகிட்டே இருந்தேன். அதுமாரி நிறைய இல்லத்தரசிகள் இந்த மாதிரி கேட்டிருப்பீங்க, பேனிக்காக இருப்பீங்க. அந்த பேனிக் வேணாம். சப்போஸ் இந்த மாதிரி தட்டுப்பாடு வந்துட்டால் நம்ம என்ன பண்ணலாம், அதுதான் நம்ம வந்து இன்றைக்கி ஃபுல்லாக வந்து கொஞ்சம் பேசணும். கண்டிப்பாக வந்து அந்த பிரச்சனை சப்போஸ் வந்துடுச்சுன்னா, வராதுன்னு சொல்லியிருக்கிறாங்க, அந்த அளவுக்கு கஷ்டம் வராதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. சப்போஸ் வந்துடுச்சுன்னா நம்ம வேறு என்ன பண்ணலாம், அதுக்கு வேறு என்ன வழிமுறை யூஸ் பண்ணலாம் அப்படின்றது தான் பார்த்தோம். வந்து எல்லாம் வந்து ரீல்ஸே போட ஆரம்பிச்சிட்டாங்க. விறகு அப்போலாம் இருந்தது வாங்கிறதுக்கு நம்மளாம் பால் மாறணும். இப்போ விறகு ஒரு குச்சி 100 ரூபா, ஒரு கட்டு 1000 ரூபாய் அப்படின்ற மாதிரி வித்துட்டு போகிற மாதிரி ரீல்ஸ்லாம் வந்துருச்சு. இன்னும் என்னென்ன தான் வரப்போகுதுன்னு தெரியல. எது வந்தாலும் நம்ம வந்து அதை ஃபேஸ் பண்ணணும். அதுக்காக தான் நம்மளை ஆண்டவன் படைச்சிருக்கான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு போயிடுவாங்க. எது நடந்தாலும் பார்த்துப்போம், பயப்படாதீங்க. நானுமே உங்களை மாதிரி தான் பயந்துட்டு இருக்கிறேன். இருந்தாலும் பயம் இல்லாமல் கொஞ்சம் இருக்கிறேன். ஏன்னா எண்ணெய் நிறுவனங்களே வந்து நமக்கு எதுவும் பயப்பட வேணாம், தட்டுப்பாடு இல்லாமல் தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. பட் அங்கே எங்கேயோ நடக்கிற ஒரு பிரச்சனை எல்லாம் முழுசாக ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா இதெல்லாம் வந்து நமக்கு குறைஞ்சிடும். அதுக்காக நம்ம ப்ரே பண்ணிக்குவோம். வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் சுதா பாபு சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.